உள்ள பேட்ரி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா வெளியே இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேட்டரியை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீங்கள் ஷாக்கு இந்த ஒயரில் பாஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் ஆஃப் இந்த ஒயருக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய அட்லீஸ்ட் ஒன்ஸு வந்து தொட்டு பார்க்கும். ஒரு தடவை ஷாக் அடிச்சிருச்சுன்னா அடுத்த தடவை வந்து ட்ரை பண்ணுறது இந்த எப்படி ஷாக் அடிக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளீஸ் கம். நண்பர்களே, ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற எங்களோட பயணத்தை நாங்கள் பல வீடியோஸை உங்களோட பகிர்ந்துக்கிட போகிறோம். வெளிநாட்டில் போய் ஃபார்மோ ஏதோ ஒன்று வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ நீங்கள் அங்கேருந்து வரலைனாலும் இங்கே எப்படி ஒரு ஃபார்மை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தரோம். அதனால் அதை நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விலாகில் பல சீரீஸ் பல எபிசோட் பல வீடியோஸ் வரும். உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஃபார்மில் 15 மாடு இருக்கிறனால இந்த மாடுங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா இந்த ஃபென்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். யூஸ்வலி ஒவ்வொரு சீசன்லேயும் என்ன பண்ணுவோன்னா இதில் வந்து சாஞ்சு இருக்குதுங்க. அண்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய புல்லை சாப்பிட்றதுக்காக இது பண்ணோம். அதனால் யூஸ்வலாக இந்த ஃபென்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த ஃபென்ஸை திருப்பி புதுசாக போடுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாடுங்க இந்த ஃபென்ஸு பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சோலார் ஃபென்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் யூனிட் வித் பேட்டரி இருக்கும். சோலாரில் ரீசார்ஜ் ஆகிடும். அடுத்தால அந்த சோலார் யூனிட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ கரண்ட்டு இதுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். நார்மல் ஃபென்ஸுக்கு உள்ளே நாங்கள் புதுசாக ஒரு ஃபென்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபென்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அடி தள்ளி உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாடுக்கு இருக்கிறனால தான் இந்த ஹைட்டில் இருக்குது. இப்போ இது சின்ன ஆடோ இல்லை வேறு ஏதாவது சின்ன அனிமல் வளர்த்திங்கன்னா இதுலேயே இன்னொரு லைனு கீழே கொடுத்துக்கிடுவாங்க. தரையிலேருந்து 2 அடிக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை சோலார் இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த செராமிக் பிளேட் அதில் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த கரண்ட் அதில் பாஸ் ஆகி எர்த்துக்கு போயிடும். ஃபுல் கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஃபார்மில் சோலார் ஃபென்ஸ் வச்சுருக்கதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ அந்த சோலார் ஃபென்ஸோட இந்த எலக்ட்ரிக் ஒயரை சார்ஜ் பண்ணுற யூனிட் இது. ஆஸ்திரேலியாவில் 2 ஃபேமஸ் பிராண்ட் இருக்குது. அதில் ஒன்று கேலகர், அந்த யூனிட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி உள்ள பேட்ரி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா வெளியே இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேட்டரியை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில நேரங்களில் வீட்டில் போய் பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சன் இல்லை அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிட் வழியாக நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூனிட்டோட ஆப்ரேஷனை பற்றி பார்த்துருவோம். இந்த யூனிட்டில் ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் மட்டும்தான் உண்டு. அது ஒரு க்ரீன் கலர் எல்இடி இண்டிகேட்டர். அதோட பல்ஸை வச்சு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து 0னா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இது இங்கே வச்சேன்னா இப்போ பேட்ரி வந்து சர்வீஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இதில் காட்டுது. க்ரீன்னா இட்ஸ் ஃபுல்லி சார்ஜ் அண்ட் ரெடி டு கோ அப்படின்னு அர்த்தம். இப்போது இதில் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீங்கள் ஷாக்கு இந்த ஒயரில் பாஸ் பண்ண முடியும். ஷீப்புக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் பவர் கொடுப்போம். இதோட ஆம்ப் வால்டேஜ் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாக ஷீப்புக்கும் பெரிய அனிமல் இருந்ததுன்னா லைன் நம்பர் 1ல் வைப்பீங்க. ஸோ யூஸ்வலி இது வந்து அதிக கரண்ட்டை பாஸ் பண்ணும். இப்போ இது வந்து இன்புட் யூனிட். இதில் இருந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 ஒயர் போகும். ஒன்று க்ரீனு, இது எர்த்துக்கு போகிறது. அதை யூஸ்வலாக இந்த மாதிரி பிக்கெட் ஃபென்ஸில் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். அடுத்தால இதோட லைவ் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஒயரு. இதை நம்ம இந்த எலக்ட்ரிக் கேபிளில் கொடுப்போம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அதை கீழே போட்டிருக்கேன்.
ஸோ லெட்ஸ் டர்ன் இட் ஆஃப். இப்போ இதை ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எர்த்தை அதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தால லைவ் ஒயரை இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா உள்ள கிளாம்பில் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி இது வழியாக பாஸ் ஆகி இந்த மெட்டலில் வந்து நிற்கும். அதை இதில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது இந்த இந்த எலக்ட்ரிக் ஒயரை இப்போ சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த யூனிட் வந்து கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் ஆஃப் இந்த ஒயருக்கு கரண்ட்டு பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இதே மாதிரி S60 இருக்குது, S80 இருக்குது. இது அவ்வளோ பெரிய ஃபார்ம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பவர் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆன் பண்ண போகிறேன். இது இந்த ஒயர் லைவாக இருக்குது அப்படிங்கிறது அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஏதாவது ஒரு ஃபார்மில் இந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் கேட்டில் இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒயரை தொடுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து ஷாக் அடித்து ஹார்ட் அட்டாக்கோ எதுவும் வர்றதில்லை, பட் இட் வில் கிவ் யூ அ ரியலி குட் ஷாக். இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸை மாடுங்க ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணும். அட்லீஸ்ட் ஒன்ஸு வந்து தொட்டு பார்க்கும். ஒரு தடவை ஷாக் அடிச்சிருச்சுன்னா அடுத்த தடவை வந்து ட்ரை பண்ணுறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆசி தமிழாக்கு தேவையான அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பாருங்கள் அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து வந்து தொட்டாதீங்க. இது இந்த எப்படி ஷாக் அடிக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளீஸ் கம். Wrong one. மகிழ்ந்திருங்கள். மீண்டும் இணைவோம்.